அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி ஷிஃபானா ஷெரீஃபுத்தீன். ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் எனது காட்டமான கண்டனத்தை முன்வைப்பதற்காக இந்த காணொளியை நான் செய்கின்றேன். அண்மையிலே எமது ஊரிலே சில மாணவிகள், அதாவது 13 வயதுடைய மாணவிகள் தனது மாணவி ஒருவரின் வீட்டிலே, வகுப்பு மாணவி ஒருவரின் வீட்டிலே ஒன்றாகச் சேர்ந்து ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட போது அவர்கள் அங்கே ஒரு சினிமா பாடலை கூடியிருந்து பாடி மகிழ்வதான ஒரு காணொளியானது சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்பட்டு அதற்கு பலர் பல விமர்சனங்களையும் பின்னோட்டல்களையும் இருந்ததை என்னால் காண முடிந்தது. அந்த 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 காணொளியை பார்க்கின்ற போது அதிலே இருக்கின்ற மாணவிகள் அந்த இடத்திலே ஒரு வீடு, அது ஒரு மூடப்பட்ட இடம். அங்கு வெறுமினே மாணவிகள் மாத்திரமே இருக்கிறார்கள். அவர்கள் எமது மார்க்க முறைப்படி ஆடையும் அணிந்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு இடத்திலே அவர்கள் சினிமா பாடலை பாடுகிறார்கள். இந்த இடத்திலே அதை அவர்களுடைய வகுப்பு தோழி ஒருவரே அதை வீடியோ செய்திருக்கிறார். அதை எவ்வாறோ வெளியே கசிந்திருக்கிறது. அந்த வீடியோவினை எடுத்து அதற்கு பின்னணியிலே ஒரு பயானையும் பதிவிட்டு அந்த வீடியோவிற்கு இவர்கள் இப்படிப்பட்ட பெண்கள் நாசமாக போகட்டும் ஒரு தம்ப்நெயிலை கொடுத்து அதை பதிவேற்றி இருக்கிறார்கள். இங்கு இந்த பெண்கள் கூடியிருந்து சினிமா பாடலை பாடியது சரியா பிழையா என்ற வாதத்திற்கு நான் வரவில்லை. அது 100% பிழையாகவே இருக்கட்டும். ஆனால் தனிப்பட்ட வகையிலே ஒரு இடத்திலே இவ்வாறு பெண் பிள்ளைகள் சேர்ந்து பாடிய விடயத்தை அவர்களுடைய அனுமதி இன்றி சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றுகின்ற அதிகாரத்தை, அதிலும் இவர்கள் இப்படிப்பட்ட பெண்கள் நாசமாக போகட்டும் என்று கூறி கண்டித்து பதவியேற்றுகின்ற அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த சினிமா பாடலை கூடியிருந்து பாடுவது தவறான ஒரு விடயம்தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இது இப்போது தான் எமது சமூகத்தில் முதன்முறையாக நடக்கின்றதா? இந்த பெண் பிள்ளைகள் செய்கின்ற இந்த நிகழ்வுதான் எமது சமூகத்திலே கூடியிருந்து சினிமா பாடல்கள் பாடுகின்ற முதல் நிகழ்வா? இதற்கு முதல் சமூக வலைத்தளங்களிலே எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எத்தனையோ ஆண்கள் பாடல்களை பாடி பதிவேற்றி இருக்கிறார்கள். கரோக்கே முறையிலே பாடல்களை பாடி நிகழ்வுகளை அமைத்து அதை பகிரங்கமாக லைவ்லே ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். அதே போல் ஸ்மியூல் போன்ற அப்புகளிலே அந்நிய மத பெண்களோடு இணைந்து பாட்டு பாடி அதை பதிவேற்றி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்த நாங்கள், ஆக ஓஹோ என்று வரவேற்று கொண்டிருந்த நாங்கள், அதற்கு எங்களுடைய கமெண்ட்டுகளை அவர்களை ஊக்கப்படுத்தி பதிவேற்றி கொண்டிருந்த போதெல்லாம் இந்த ஃபத்துவாக்கள், இந்த நாசமாக போகட்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் எங்கே இருந்தது? அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் சினிமா பாடல் பாடுவது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதா? இங்கே அவர்கள் பதிவேற்றி அந்த பதிவுக்கு கீழே இருக்கின்ற கமெண்ட்டுகள் சிலவற்றை நான் வாசித்து காட்ட விரும்புகின்றேன். ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு நான் சொர்க்கம் இல்லை நரகம்தான், காசு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடுறீங்க, உங்கள் வீடு நரகம் ஆகும். இப்படி ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்கிறார். இன்னொருத்தர் வந்து கமெண்ட் செய்திருக்கிறார், ஷைத்தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு நடுவில் அபு சைத்தானை வைத்து கொண்டு பாடுகிறார்கள் என்று. இன்னொருத்தர் பதிவிட்டிருக்கிறார், நரகத்திலும் இணை பிரியாத நண்பர்கள் என்று. இன்னொருத்தர் பதிவிட்டிருக்கிறார், நான் நரகத்தில் அதிகமான பெண்களையே பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக ஒருத்தர் பதிவிட்டிருக்கிறார். நல்ல மார்க்கம் சொல்லி வளர்க்கப்பட்ட பெண்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டேன் என்று சும்மாவா சொன்னாங்க என்று இன்னொருத்தர் அனுப்பியிருக்கிறார். அது மாதிரி இன்னொருத்தர் நாசமா போச்சு என்று அடித்திருக்கிறார். ஒத்த பிள்ளைய நல்லா வளர்த்திருக்கீங்க என்று இன்னொருத்தர் கமெண்ட் செய்திருக்கிறார். இப்படி கூட்டமாக இருந்து சூரா யாசின் ஓதினாலும் பரவாயில்லை, யா அல்லாஹ் என்று ஒருத்தர் அங்கலாய்த்திருக்கிறார். இன்னொருத்தர், நாங்கள் பயப்பட தேவையில்லை, இதுகளையெல்லாம் நரகம் போட்டு இடம் இருந்தால்தான் எங்களையும் போடுவார்கள் என்று ஒருத்தர் எழுதியிருக்கிறார். என்ன நடக்குது அங்கே என்று இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார். அடுத்தது குத்து டான்ஸ் எதிர்பார்க்கிறோம் என்று இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார். இப்படி இந்த கமெண்ட்டுகளை பார்க்கின்ற போது
இவ்வாறான கமெண்ட்கள் நிறையவே கமெண்ட்கள் இருக்கிறது. அதில் சிலதைத்தான் நான் இங்கே வாசித்து காட்டுறேன். இவ்வாறு கமெண்ட்களை செய்து தங்களுடைய அந்த அந்த ஆதங்கத்தை, அதாவது பெண் சமூகம் இப்படி சீரழிந்து போய்விட்டதே என்று பரிதவித்து போயிருக்கிறார்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல பெண் சமூகத்திற்கு மட்டும்தான் இங்கே சினிமா பாடல்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதா? ஆண்கள் சமுதாயம் இதை செய்கின்ற போது ஏன் யாருமே வாயை திறந்து கேள்வி கேட்கவில்லை? எத்தனை அநீதிகள் ஆண்கள் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. புகைத்தல், மதுபானம் அருந்துதல், போதைப் பொருட்களை பாவித்தல், களவெடுத்தல், முகநூல்களிலே பெண் பிள்ளைகளுக்கு ஆபாசமாக பேசுதல், ஆபாச வீடியோக்களை அனுப்புதல், இப்படியான வேலைகள் எல்லாம் பாடசாலைக்கு செல்கின்ற பெண் பிள்ளைகளின் பின்னால் சைக்கிளை எடுத்துக்கொண்டு உலாத்துதல், இப்படியான வேலைகளை எல்லாம் எமது சமூகத்தில் ஆண் சகோதரர்கள் தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கேள்வி கேட்க திராணி இல்லாத நீங்கள் பெண் பிள்ளைகளின் விடயத்தை இதை அவர்கள் செய்தது தவறாக இருந்தாலும் அதை மறைத்து அவர்களுக்கு உரிய முறையில், உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருக்கின்ற நீங்களாக இருந்தால் அதை உரிய முறையிலே அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா என்று தானே பார்க்க வேண்டும். அதை பகிரங்கப்படுத்தி இவ்வாறு பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார்? உங்களுடைய குப்பைகளை நீங்கள் ஆண்களில் கொட்டாமல் உங்களுக்கு அதற்கு தைரியம் இல்லை. ஆண்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை. அல்லது ஆண்கள் தானே என்று நீங்கள் மேம்போக்காக இருக்கிறீர்கள். ஆனால் பெண்கள் என்று வருகின்ற போது உங்கள் அழுக்குகள் அவ்வளவத்தையும் கொண்டு வந்து கொட்டிவிட்டு போகின்றீர்கள். இதில் இது தவறுதான். ஆனால் இதிலே ஒரு நாங்கள் யாருமே அவுலியாக்கள் இல்லை, அல்லது நாங்கள் யாருமே மலக்குகள் இல்லை. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தவறு செய்யாமல் வந்தவர்கள் இல்லை. எங்களை படைத்த இறைவனை சொல்கிறான், மனிதனை நாங்கள் தவறுக்கும் மறதிக்கும் இடையிலே படைத்திருக்கிறோம் என்று. அப்போ எங்களோட வாழ்க்கையில் ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு. ஒவ்வொரு வயசு விவேகத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்கின்ற பிழைகள் இருக்கின்றது. அதை கடந்து நாங்கள் வருகின்ற போது எங்களுக்கு ஒரு முதிர்ச்சி வருகின்றது. அதை உணர்கின்ற போது நாங்கள் எங்களை திருத்திக் கொள்கின்றோம். அப்போ இவ்வாறு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறது தான் மனிதன் வாழ்க்கை. அப்போ இந்த பிழை ஒன்று நடந்திருக்கின்றால் இவ்வாறு ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து அதை திருத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை விடுத்து அந்த பிள்ளைகளின் அனுமதியின்றி அல்லது அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களின் அனுமதியின்றி இவ்வாறான விடயத்தை முகநூலிலே பதிவேற்றி அதற்கு மிக கேவலமாக பின்னூட்டங்களை இடுகின்ற இந்த 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 கயமைத்தனத்தை ஆண் சமூகம் நிறுத்த வேண்டும். இந்த இயேசுநாதர் ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு இயேசுநாதரின் முன்னிலையில் ஒரு பெண்ணை விபச்சாரி இவள் என்று சொல்லி சிலர் இழுத்து கொண்டு வந்தார்களாம். வந்து இவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இவள் விபச்சாரி, இவள் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டாள் என்று. அதுக்கு இயேசுநாதர் சொன்னாராம், உங்களில் விபச்சாரம் செய்யாத யாராவது இருந்தால் முன்வாருங்கள் இந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்குவதற்கென்று. உடனே அந்த இடத்திலே யாரும் இல்லாமல் திரும்பி போய்விட்டார்களாம். ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஆனால் பெண் என்று வருகின்ற போது இழுத்து வந்து கேள்வி கேட்கின்ற இந்த கயமத்தனம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த கயமத்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். இதை பற்றி பேச வேண்டும். இவ்வாறு செய்பவர்களை கடுமையாக கண்டிக்க வேண்டும். பெற்றோர்கள், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். தயவு செய்து உங்களுடைய பெண் பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு, சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும், ஒரு தவறை செய்ததாக நீங்களுக்கு அறிந்தால், அது பகிரங்கப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது இரகசியமாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக இருக்கலாம், தயவு செய்து உங்களுடைய பெண் பிள்ளைகளை கடிந்து விடாதீர்கள். அவர்களுடைய மனம் நொந்து போகின்ற அளவுக்கு அல்லது அவர்களுடைய தன்னம்பிக்கை இழந்து போகின்ற அளவுக்கு அவர்களை நீங்கள் நடத்தி விடாதீர்கள். அவர்களை உட்கார வைத்து அவர்களோடு உரையாடுங்கள். இந்த தவறு எதனால் நடந்தது, ஏன் நடந்தது, அந்த தவறு நிகழ்வதற்கு நீங்கள் கூட ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கலாம். எனவே அந்த பிள்ளைகளோடு பேசுங்கள். பேசி அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் உனக்கு என்ற நம்பிக்கையை கொடுங்கள். இது தவறு என்பதை மிக கண்ணியமான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நிச்சயம் மறுபடியும் அதை செய்யாமல் அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள். இறைவன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் என்பதை தனது திருநாமங்களில் ஒன்றாக வைத்து பெருமை கொள்பவன்.
ஒரு 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 மனிதன் அவனுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு, அதாவது தூரமாகின்ற ஒரு நிலைமையிலிருந்து அவன் மீண்டு வருகின்ற போது தனது குழந்தையை தொலைத்துவிட்டு கண்டெடுத்த ஒரு தாயினுடைய அந்த அன்பை விட 70 மடங்கு அதிகமான நன்மை ஒரு அன்பு உடையவனாக அந்த அந்த மனிதனை இறைவன் அணைத்துக் கொள்கிறான் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடுவது மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இந்த கயவர்களின் கதைகளுக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நோவடித்து விடாதீர்கள். அவர்கள் இந்த சமூகத்திலே தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டியவர்கள். அவர்களுக்கு அந்த தைரியத்தையும் அவர்களோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற அந்த பலத்தையும் அவர்களுக்கு உணர்த்துங்கள். இந்த கயவர்கள் வாழ்கின்ற இந்த சூழலில் எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டிய குழந்தைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதற்கான தைரியத்தையும் பாதுகாப்பையும் நீங்கள் நிச்சயம் வழங்க வேண்டும். இவர்களின் கதைகளை பொருட்படுத்தி அவர்கள் சுருண்டு விடாமல், அவர்களின் எதிர்காலத்தை அவர்கள் சுருக்கிக் கொள்ளாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு பிள்ளை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த பிள்ளை திருமணமாகும் வரை பெற்றாராகிய உங்களுடைய பாதுகாப்பிலும் இருக்கிறார்கள். பொறுப்பிலும் பாதுகாப்பிலும் இருப்பது என்பது இந்த கயவர்களை போன்றவர்களுக்காக அவர்களை அடித்து சுருட்டி மடக்கி மூலையில் வைப்பது அல்ல. இவர்களை எதிர்த்து வாழ்வதற்கு அவர்களை பழக்குங்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் பாதுகாப்பையும் வழங்குங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தவறுகள் செய்கின்ற போது, தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு, அதிலிருந்து மீண்டு வருவது அவனுக்கு முடியுமான ஒரு விடயம். அப்படி மீண்டு வந்து இந்த சமூகத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும், இறைவன் எங்களை மன்னித்தால் போதுமானது என்பதை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லுங்கள். சமூகத்துக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நசுக்கி விடாதீர்கள் என்ற விண்ணப்பத்தையும் எங்களுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோருக்கு நான் முன்வைக்கின்றேன். மேலும் இவ்வாறான பின்னூட்டங்களை இடுகின்ற அல்லது இவ்வாறான வீடியோக்களை யாருடைய அனுமதியும் இன்றி ஃபத்வாக்களோடு பகிரங்கப்படுத்துகின்ற இந்த கயவர்களுக்கு நான் சொல்லுகின்ற விடயம், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ நீங்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்றும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் இவ்வாறான தவறுகளை செய்கின்ற போது அவர்கள் நரகத்துக்கு போவதற்கென்று தயாராக்கப்பட்டவர்கள் போன்றும் உங்களுடைய பின்னூட்டங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு செல்கின்ற உங்களோட அழுக்குகளை கொண்டு வந்து கொட்டுகின்ற இடம் இந்த பெண் பிள்ளைகள் அல்ல, அவர்களுடைய நடவடிக்கைகள் அல்ல. உங்கள் அழுக்குகளை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலைக்குள் இருக்கின்ற அழுக்குகளை நீங்கள் சுத்தம் செய்வதற்கு என்ன வழி என்று பாருங்கள். எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அவர்கள் பத்தினிகள் என்று அல்லது ஈமான்தாரிகள் என்று நிறுவ வேண்டிய எந்த அவசியமும் எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு கிடையாது. அவர்களை நீங்கள் விமர்சிப்பதும் அவர்களை நீங்கள் சாடுவதும் எந்த வகையிலும் சகித்து கொள்ள முடியாத ஒரு விடயம். அதை நிறுத்திவிடுங்கள் என்பதையும் ஒரு காட்டமான எச்சரிக்கையாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.